ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆலியா கட் குர்த்தி உடைய டிராஃப்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 40 சைஸ்க்குள்ளே ஆலியா கட் குர்த்தி மாடல். ஸோ நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் வந்து நான் ஜஸ்ட் இப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்தால நீங்கள் ஃபஸ்ட் வந்து நம்ம டாப்பை கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாட்டம் நான் இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸாக லேஅவுட் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நான் எப்படி கட் பண்ணணுன்ட்டு எப்படி ட்ரா பண்ணணுன்னு நான் காமிக்கேன். ஃபஸ்ட் வந்து நம்ம டாப்பு வந்து பாருங்கள், ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக தான் கட் பண்ணணும். ஏன் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் வரும். ஸோ இது இந்த பக்கம் வந்து ஃபோல்டட் போர்ஷன். நான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை காமிக்கிறேன். பேக் வந்து நான் எப்படி கட் பண்ணணுன்ட்டு சொல்கிறேன். பேக் வந்து நார்மலாக கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹைட்டு இப்போ நம்ம டாப் எடுக்கோம்னா ஹைட்டும் விட்டும் தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த ஃபேப்ரிக் எவ்வளோ தேவைப்படணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹைட்டு வந்து எனக்கு 14 இன்ச் தேவை. டாப்போடைய ஹைட்டு நான் 15 இன்ச் எடுக்க போகிறேன். ஸோ என்றைக்குமே எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கணும். ஸோ 14 தேவை. நான் வந்து ஹைட் வந்து 15 இன்ச் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 15 இன்ச் ஹைட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி விட்த்தும் அப்படி தான். நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ வித் எப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை 4ல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் அலான்ஸ்க்குன்னு எடுக்கணும். ஸோ 40 இன்ச்சுன்னொடனே அதை 4ல் டிவைட் பண்ண வச்சுல நம்மளுக்கு 10 இன்ச் வரும் ப்ளஸ் 2 இன்ச். ஸோ 10 + 2 12 இன்ச்சுக்குள்ளே விட்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுட்டு ஃபேப்ரிக் நம்ம வேஸ்ட் ஆக்காமல் நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ விட்த்து வந்து நம்ம வந்து 10 + 2 12 இன்ச்சு. இங்கே செஸ்ட் மெஷர்மெண்ட் இந்த பக்கத்தில் வரும். ஸோ இங்கே வந்து 10 + 2 ஸோ இது = 12 இன்ச்சுக்குள்ளே விட்த்து. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு. இப்போ வந்து நம்ம நெக் எடுக்கலாம். நெக்குடைய விட்த்து வந்து 3 இன்ச்சு. ஸோ பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேம் தான். நெக்குடைய விட்த்து வந்து 3 இன்ச். அதே மாதிரி நெக்குடைய ஹைட்டு பேக் நெக் வந்து 3 இன்ச்சு. ஃப்ரண்ட் நான் ஃபஸ்ட்டு பேக்கை ட்ரா பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், பேக் நெக் வந்து இப்படி எடுத்துகிட்டு ஒரு இப்படி கர்வ் கொடுத்துக்கலாம். பேக் நெக் வந்து 3 இன்ச். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு வி நெக் மாதிரி வரும். ஸோ ஃப்ரண்ட் நெக்கை நம்ம இந்த மாதிரி வி மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச். பேக் நெக் வந்து 3 இன்ச். ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி 6 இன்ச் வரும். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து 6.5 இன்ச் எடுக்க போகிறேன். இது 3 இன்ச்சுனோடனே நம்மளுக்கு ஷோல்டர் வந்து இது வந்து 6.5 இன்ச் எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி ஷோல்டர் வந்து 3.5 இன்ச் ஷோல்டர் வரும். இங்கே 6.5 இன்ச் ஆர்ம் ஹோல் எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் 3.5 இன்ச் ஷோல்டர். அதே மாதிரி கீழே இடுப்பு போர்ஷன் வந்து பாருங்கள் 8 + 2 10 இன்ச். ஏன்னா 8 + 2 = 10 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ டாப்போடைய மெஷர்மெண்ட் இவ்வளோ தான். ஹைட்டு, இதோடைய விட்த்து, செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 12 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து 10 இன்ச் எக்ஸ்ட்ரா. இது வந்து சீம் அலான்ஸ்க்கு நம்ம ரொம்ப 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நெக்கோடைய விட்த்து வந்து 3 இன்ச். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச். 6 இன்ச் வந்து நம்ம இந்த மாதிரி வி மாதிரி கட் பண்ணிடணும். இடுப்பு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதையும் 4ல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2 இன்ச் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது பாருங்கள், ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து ஹைட்டுக்கு வந்து நம்ம 29 இன்ச் எடுத்திருக்கோம். ப்ளஸ் ஒரு 5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்போ தான் 34 இன்ச் வரும். ஏன்னா நம்ம 5 இன்ச் வந்து இங்கே மேலே கட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து ஹைட்டு இங்கே வந்து இங்கேயும் ஹைட்டு 5 இன்ச் நம்ம வந்து இங்கே 5 இன்ச் கீழே இப்படி கொண்டு வந்து கட் பண்ணி க்ராஸாக கட் பண்ண போகிறோம். அதனால இது என்ன ஆகும்னா ஷார்ட் ஆயிரும் கொஞ்சம். அதனால இதை கவர் பண்ணதுக்காக நம்ம வந்து
5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு. பேக்குக்கு வந்து சேம் இதே மெஷர்மெண்ட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் வந்து அதே இதுலேயும் நம்ம வந்து பேக் வந்து சேமாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ஹைட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கூட எடுக்கணும். 34 இன்ச் எடுக்கணும். அப்படின்னா இந்த 5 இன்ச் நம்ம கட் பண்ண போர்ஷனில் என்னென்னா ஹைட் வந்து கரெக்டாக கவர் ஆயிரும். இந்த போர்ஷன் வந்து மேலே கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இது தான். ஹைட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 34 இன்ச் எடுக்கணும், பேக்குக்கு வந்து 29 இன்ச் எடுக்கணும். திருப்பி சொல்கிறேன், ஏன்னா இங்கே நம்ம 5 இன்ச் எடுத்துருக்கோம். நீங்கள் இங்கே எவ்வளோ எடுக்கீங்களோ, இப்போ நீங்கள் 4 இன்ச் எடுத்திங்கன்னா இதுக்கும் எக்ஸ்ட்ரா 4 இன்ச் கூட்டிக்கிடுங்க. நான் 5 இன்ச் எடுத்துருக்கேன்னா எக்ஸ்ட்ரா 5 இன்ச் எடுத்திருக்கேன். இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ ஆலியா கட் பண்ண போர்ஷனில் வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேமாக கட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பேக்கை கட் பண்ணலாம். ஸோ விட்த் வந்து நம்ம இங்கே ஏற்கனவே சுருப்பாக வரும் இந்த கட் போர்ஷனில். ஸோ இது வந்து நம்மளுக்கு எவ்வளோனாலும் எவ்வளோ விட்த் தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்தாச்சுன்னா நிறைய சுருப்பு வரும். இது வந்து ஃபோல்டட் போர்ஷன் தான் பாருங்கள். இது வந்து ஃபோல்டட் தான். இங்கே வந்து விட்த்துனா 20 இன்ச் எடுக்க போகிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ண போர்ஷனில் நம்மளுக்கு 40 இன்ச் கிடைக்கும். இது எப்படின்னா பாருங்கள் 8 இன்ச் இருக்குது. 8 இதை ஓப்பன் பண்ணிச்சுல நம்மளுக்கு 16 இன்ச் வரும். இது அப்படி அப்போ இது வந்து 40 இன்ச். ஸோ இது சுருப்பு வந்து நம்ம கரெக்டாக இந்த 16 இன்ச் அளவுக்கு இந்த சுருப்பு கொண்டு வர புஷில் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நார்மலாக கட் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ எடுக்க போகிறோம்னா 10 + 2 12 இன்ச். ஹைட் வந்து நான் 17 இன்ச் எடுத்திருக்கேன். இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே இப்படி கொண்டுட்டு வந்துட்டு நார்மலாக நம்ம இப்படி கர்வ் கொண்டு வந்துடலாம். இங்கே வந்து 5 + 1 6 இன்ச் தேவை. இப்படி 6 இன்ச்சில் ஒரு மார்க் ப்ளஸ் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி 2 இன்ச் ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இதுதான் ஸ்லீவ்ஸோடைய மெஷர்மெண்ட். இங்கேருந்து ஒரு 3 இன்ச் நம்ம கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி கர்வ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இதுதான் ஆலியா கட்டோடைய மெஷர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு பேட்டர்னுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டாப்பு ஃப்ரண்ட் இப்படி கட் பண்ண போச்சில் இந்த மாதிரி வரும். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வீனக். இது வந்து நம்ம கொஞ்சம் உயர்த்தி கட் பண்ணியிருக்கிறதுனால இது இப்படி வரும். இதுக்குள்ளே பாட்டம், ஃப்ரண்ட் போர்ஷனுக்குள்ளே பாட்டம் வந்து பாருங்கள் இப்படி வரும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இது வந்து கரெக்டாக சென்டர் இப்படி. ஸோ இவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். இதோட நம்ம இங்கே பாருங்கள் 20 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து இப்படி சின்ன இப்படி சுருப்பாக கொண்டு வந்து இப்படி வைக்க போஷில் பார்க்கறதுக்கு இப்படி அதேமாதிரி இந்த சைடு இப்படி சின்ன சுருப்பாக வரும்.